ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ காளான் கிரேவி பண்ண போகிறேன். எப்படி பண்ண போகிறேன்னு பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சாச்சு, நல்லா ஹீட் ஆகிக்கட்டும். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிக்கட்டும். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. சீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சிருச்சு. அது பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிக்கட்டும். நான் வந்து 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட காளான் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். நான் வந்து நல்லா பெரிய பல்லாரி வெங்காயம் இருக்குல்ல, அதில் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் வந்து பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். நல்லா வதங்குற முடிக்க வெயிட் பண்ணுவோம். தக்காளியோட கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அதனால் நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சீக்கிரம் மசியும் தக்காளி. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிடணும். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்புத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா கிண்டிக்கிடுவாங்க போட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தா காளான் இதில் சேர்த்துக்கிடுவோம். நான் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன், அதனால் நான் உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கிறேன் இப்போதைக்கு. நான் சும்மா லைட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கிறேங்க. நான் தேவைன்னா பார்த்துட்டு போட்டுக்கிறேன். காளான் வந்து நல்லா தண்ணி விடும். ஆனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. அடுப்பை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுக்கிடுவோம்.
இப்போ நல்லா தண்ணி விட்டுறோம். தண்ணி விட்டோன்னா நல்லா சுருள கிண்டணும். அது தண்ணி விட்றதுலேயே அது வெந்துடும். இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு அப்புறம் திறந்து பார்ப்போம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா விட்டுருக்கு. நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரையும் கிண்டணும். நல்லா கிண்டிக்கணும். காளான் வேகணும் நல்லா. காளான் நல்லா வேகணும். கொஞ்ச நேரத்துலேயே காளான் வெந்துடும். நல்லா இந்த மாதிரி நம்ம எண்ணெய் திரிஞ்சு வர முடிக்க நல்லா கிண்டிக்கிடுவோம். பார்க்கவே சூப்பராக இருக்குது. நல்லா கிண்டிக்கிடுவோம். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு கிரேவிக்கு ஏற்ற மாதிரி சும்மா கொஞ்சோண்டு லைட்டாக நான் கிரேவி மாதிரி தான் செய்கிறேன். அதனால் லைட்டாக 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் மூடிட்டு அப்புறம் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடிட்டு ஓப்பன் பண்ணி இறக்கிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா அழகாக ரெடியாகிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இறக்கிக்கிறேன். இதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூடாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காளான். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய் பாய்.